ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது யூனிக்காக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இப்போ இருக்க காம்படிஷனில் நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட மக்கள்ஸ் இருக்காங்க. அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் இருந்தும் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களோட மைண்ட் செட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு இருக்கிறது சிம்பிளாக இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரேடிங் செட்டப்பை பில்ட் பண்ணணும். அதில் எப்படி நம்ம யூனிக்காக பண்ண முடியுமோ அந்த மாதிரி யூனிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணாதான் நம்மளால் இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். அதே போல் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி நாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். ஓகே, அப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணாலும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம ட்ரேட் டிசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம முடிவுகளை ரொம்ப குயிக்காக எடுக்கிற மாதிரி நம்மளோட ட்ரேட் செட்டப்ஸை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி டே. ஸோ நம்ம நேத்திக்கே ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது நேத்திக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணும் பொழுது இந்த கேண்டல் மார்க் பண்ணியிருந்தோம். தென் இந்த ஒரு கேண்டல் மார்க் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ மார்க் பண்ணியிருக்கோம். நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது 30 மினிட் சார்ட்டில் ஒரு சாலிடான பையிங் கேண்டல் அல்லது சாலிடான செல்லிங் கேண்டலை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நான் இன்ட்ராடே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நிஃப்டிக்கு தான் கொடுப்போம். ஓகே, இப்போ நான் இந்த 30 மினிட்ஸ்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த கேண்டல், அதாவது இந்த கேண்டல் ஒரு பையிங் கேண்டலாக மார்க் பண்ணியிருக்கேன், இந்த கேண்டல் ஒரு பையிங் கேண்டலாக மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரெண்டு கேண்டலை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கேண்டலோட லோவுக்கு ரொம்ப பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கேண்டலோட பாட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் பாயிண்டாக ஒர்க் ஆகும். அதாவது மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த பாயிண்டை நோக்கி மார்க்கெட் இமிடியேட்டாக கீழே வரும். தென் இந்த பாயிண்ட்டுக்கு ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 மினிட்ஸ் சார்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 3 மினிட் சார்ட்டை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே இருக்கு. ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக டவுன் சைடு வந்துட்டு இருக்கு. நாங்கள் எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் கேண்டல் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்மளோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மார்க்கெட்ல என்ன நடந்தது அப்படின்னா இம்மிடியட்டா இந்த, அதாவது நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பக்கத்துல வந்துட்டு மார்க்கெட் இம்மிடியட்டா ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த பையிங் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நாம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கோம். அந்த ரூல்ஸை எப்போ மார்க்கெட் ஒபே பண்ணுதோ அப்போ நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணா போதும். அதுவே மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஓகே, அகைன் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட லோ பாயிண்ட்ல போயிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. இங்க ஃபார்ம் ஆயிருக்க இந்த கேண்டல்ஸை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கன்ஃபியூசன் வரும். ஓகே, இப்போ இந்த 9:54 கேண்டலை பேஸ் பண்ணி நாம ஒரு ட்ரேட் டிசிஷன் எடுக்கணும். அதாவது ஒரு செல்லிங் வியூ எடுக்கணும். ஓகே, இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடு வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இம்மிடியட்டா ஆப்ஷன் சார்ட்டுக்கு போயிட வேண்டியதுதான். இங்க பாருங்க, இங்க நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 23,420 இருக்கு இல்லையா, அதனால நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 23,400 புட் ஆப்ஷன் சார்ட்டை நாம இப்போ எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ நான் 23,400 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸ்பாட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ட்ரி வந்த கேண்டல் இந்த 9:54 கேண்டல் தான். ஓகே, இப்போ இது வந்துட்டு வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணும் பொழுது இந்த கேண்டலோட ஃபார்மேஷன் வந்துட்டு பாருங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு செல்லிங் வியூ எடுக்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு சாலிடான பையிங் கேண்டலோ அல்லது நமக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்படி எதுவுமே வந்துட்டு தெரியலை. இது எதுக்காக நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ட்ரேடில் ஒரு சிலர் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வேலிடான ட்ரேடு கிடையாது. அதாவது லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட். நாம் டிப்ளாய் பண்ணுற கேபிட்டலை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணணும். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ட்ரேடை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட்டே வந்துட்டு பண்ணலை. ஓகே, இப்போ இந்த ட்ரேட் வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ இந்த டே லோவில் இருந்து இந்த கேண்டலோட ஹையை வந்துட்டு நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா 48 ருபீஸ் காமிக்குது. பட் இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அல்ல அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்துட்டு இந்த கேண்டல் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கும். பட் அப்படி கூட வந்துட்டு இங்கே ஆகலை. ஓகே, இப்போ 48 ருபீஸில் வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 48 ருபீஸில் நம்ம என்ட்ரி எடுக்கும் பொழுது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 36 ருபீஸ் இருக்குது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல வந்துட்டு பிரிண்ட் ஆனது 41 ருபீஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பாட்டமில் தான் வந்துட்டு இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் 50% 72 ருபீஸ். அது இம்மிடியேட்டாகவே வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ரீச் ஆகிருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சில டைமில் மார்க்கெட்டில் வந்துட்டு நடக்கிறது தான் ரொம்ப சகஜமான விஷயம்தான். பட் இந்த ட்ரேடில் நம்ம எப்படி வந்துட்டு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி அந்த ட்ரேடை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில நாள் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகிருக்கலாம். பட் நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்துட்டு அதிகமாக இருந்தால் தான் நம்மளோட கேபிட்டலை ரொம்ப சேஃபாக வந்துட்டு வச்சுக்க முடியும். ஓகே, அகைன் வந்துட்டு நான் இப்போ ஸ்பாட் சார்ட்டுக்கு வந்திருக்கேன். மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 11:30 ஆக போகுது. மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது இந்த ஒரு பேரியஸ் கேண்டல் வந்துட்டு வேலிடாக இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு வந்திருக்கணும். பட் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு வரலை. வராமல் மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு ரிவர்சல் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதாவது மிட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இம்மிடியட்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இதோட டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி தான் ஒரு 10:45 வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்தது அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்துட்டு அதிகம். இந்த ட்ரேட் வந்துட்டு 10:51 கொஞ்சம் டைம் கூடயும் வருது. அதே போல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிரிட்டீரியா எல்லாமே மேட்ச் ஆகுதா அப்படின்னா இந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும் கிரிட்டீரியா வந்துட்டு மேட்ச் ஆகலை. அதாவது அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு செல்லிங் சைடு போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிரிட்டீரியா ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண வேணாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுது. ஓகே கைஸ், இப்போ நான் இன்னைய பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா என்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஆஃப்டர் 115 வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு ரீச் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டிசிஷன் வந்துட்டு மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆஃப்டர் 115 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டைம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2:30 ஆகுது. மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. அப்படியே வந்துட்டு ஒரே ரேலியா வந்துட்டு போயிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஏதாவது நமக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கா அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த அளவுக்கு மேல மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மறுபடியும் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இங்கேயும் வந்துட்டு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. அதாவது 23,869 அப்படின்ற ஒரு ரேஞ்சில். ஓகே, இப்போ இந்த கேண்டலை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடை வந்துட்டு எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேண்டலை பேஸ் பண்ணி ட்ரேடை வந்துட்டு எடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். பட் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இந்த ட்ரேடை வந்துட்டு எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் வந்துட்டு கிடச்சிருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இது 23,850 நமக்கு ஒரு சில கிரிட்டீரியா வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கும். நம்மளோட என்ட்ரி கேண்டலோட மிட் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா 30 ரூபாய் 30 பைசா வந்துட்டு காமிக்குது. பட் வந்துட்டு டே லோ வந்துட்டு பிரிண்ட் ஆனது வந்துட்டு பாருங்க 11 ரூபாய் சம்திங் வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் 25% எந்த இடத்துல இங்கே போய் வைக்க முடியும். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய மூமெண்டம் வந்துட்டு கொடுத்துருக்கு இல்லையா? இதை வந்துட்டு மார்க்கெட் நமக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் வந்துட்டு போயிருக்கா, இல்லை வந்துட்டு அப்படியே மார்க்கெட் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். அதை எதை பேஸ் பண்ணி ஷேர் பண்றேன் அப்படின்றத பாருங்க. இங்க பாருங்க, மார்க்கெட் வந்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த இடத்த வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா 23,400 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஸ்பாட் சார்ட்டும் அந்த கால் ஆப்ஷன் சார்ட்டும் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துட்டு புரியும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு டைம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த 10-12 கேண்டல் இருக்கு இல்லையா? இந்த 10-12 கேண்டல் இருக்கு இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 23,400 கால் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு இருக்கு. அந்த 10-12 கேண்டலோட க்ளோஸ் வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு 26 ருபீஸ் வந்துட்டு தெரியுது. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இதுக்கு அடுத்ததாக வந்துட்டு ஒரு க்ரீன் கேண்டல் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த க்ரீன் கேண்டலோட லோ வந்துட்டு பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு கட் ஆயிருக்கு. அதாவது 10-18 கேண்டல் லோ வந்துட்டு பிரேக் ஆயிருக்கு. அப்போது இந்த ஸ்பாட் சார்ட் வந்துட்டு லோ கட் ஆனதுனால அதே டைமில் ஆப்ஷன் சார்ட்டில் வந்துட்டு இந்த ப்ரைஸ், அதாவது 10-15 கேண்டலோட லோ வந்துட்டு கட் ஆகிருக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு கட் ஆகலை பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது வந்துட்டு பையர் வந்துட்டு அந்த ஆப்ஷன் ப்ரீமியமில் இன்னமுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூமெண்டம் வந்துட்டு பையிங் சைடு மூமெண்டம் வந்துட்டு கொடுக்க வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு வரும், இதை எப்படி நம்ம வந்துட்டு இவ்வளோ அக்யூரேட்டாக வந்துட்டு பார்க்கறது அப்படின்னா, மார்க்கெட்டில் நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்துட்டு பார்க்கணும். அதாவது வந்துட்டு நம்ம ஒரு பேஷனாக வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நுணுக்கங்களை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு லேர்ன் பண்ண முடியும். அதன் மூலமாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியும். இது மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேஸில் வந்துட்டு நடக்குது. நான் ரொம்பவே வந்துட்டு பேக் டெஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ண வேண்டியது வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போது நான் ஏன் வந்துட்டு இன்னைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு நோ ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா, இந்த ப்ரீமியம் வந்துட்டு நான் இது வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணதில் இவ்வளோ லோ ப்ரீமியம் வந்துட்டு பார்க்கல. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு நோ ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். சப்போஸ் எனக்கு வந்துட்டு ப்ரீமியம் இங்கே கொஞ்சம் மேட்ச் ஆகிருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்னைக்கு ட்ரெண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். எனிவே நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் எந்த ஒரு ராங் டைரெக்ஷனுமே எடுக்கலை. ராங் டைரக்ஷன் எடுக்காதனால நம்மளோட கேபிட்டல் வந்துட்டு நம்மக்கிட்ட பாதுகாப்பாக இருக்குது. நான் இதை ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்கிறது காரணம், ஒன்ஸ் நம்மளோட கேபிட்டலை வந்துட்டு லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேபிட்டலை மறுபடியும் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் மீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி நம்மளோட கேபிட்டலை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கான கமிட்மெண்ட் வந்துட்டு ஒன் சைடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கமிட்மெண்ட் ஒன் சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளால் ட்ரேடிங்கில் ஒரு டிசிஷனை வந்துட்டு மேக் பண்ணவே முடியாது. நம்மளோட மைண்ட் செட் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா இமிடியேட்டாக வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே நம்ம வந்துட்டு இருக்கவே மாட்டோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு திங்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் 2000 சப்ஸ்கிரைபர் மேலே இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் நவம்பர் டிசம்பரில் வந்தவங்க. ஆனால் இந்த வீடியோஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்றத நீங்களே வந்துட்டு பார்த்துக்கோங்க. எதனால் அப்படின்னா நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் வச்சுருந்தோம் அப்படின்னா வியூவர்ஸ் வந்துட்டு எப்பயுமே இன்க்ரீஸ் ஆவாங்க. பட் நாம் வச்சுருக்கிறது வந்துட்டு ஒரு ட்ரேடிங் சேனல். ஓகே, இந்த ட்ரேடிங்கில் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறதோட வந்துட்டு அப்படியே வந்துட்டு மார்க்கெட்டில் பேக் சைடு வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 95% ஆஃப் பீப்புள் வந்துட்டு மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைஃப் வந்துட்டு உங்களுக்கு வராமல் வந்துட்டு பார்த்துக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு ஒரு சேஃபான ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ட்ரேடு வரலை, மார்க்கெட் எவ்வளோ தூரம் வேணால் மூவ் ஆகட்டும், ட்ரேடு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு ஒரு 3 நாள் லீவ் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு புதுவிதமான லேர்னிங்ஸை வந்துட்டு கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போது ஒன்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மண்டேக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த கண்டினியூவா வந்துட்டு ஒரு 3 days ஹாலிடேஸ் இருக்கும் பொழுது நீங்க சோசியல் மீடியாவை பார்த்து இப்பவே வந்துட்டு மண்டே நம்ம வந்து ஒரு பையிங் ட்ரேட் எடுக்க போறோம் அல்லது செல்லிங் ட்ரேடை வந்துட்டு எடுக்க போறோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரவே வராதீங்க. அது எப்பயுமே நமக்கு வந்துட்டு உதவி பண்ணவே பண்ணாது. அன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகட்டும், அன்னைக்கு பையரோட மைண்ட் செட்டும் செல்லரோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றது தான் புத்திசாலித்தனம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்துட்டு நம்ம சென்செக்ஸில் தான் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மணிக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அதுக்கு நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு காமா எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஓகே, இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி இருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆனதுனால நான் அதை எல்லாமே வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 9 லைன்ஸ் வந்துட்டு பையிங் கேண்டலாகவே வந்துட்டு காமிக்குது. இந்த 9 பையிங் கேண்டல் வந்துட்டு காமிக்குது இல்லையா, இதுக்கு நம்ம ஏதாவது வந்துட்டு ஒரு கிரிட்டீரியா வச்சு ஃபில்டர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கிரிட்டீரியா வந்துட்டு சூட்டபுள் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பட் வந்துட்டு இது எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துட்டு அப்படியே பிளைண்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. நான் ஒரு சில கிரிட்டீரியா வச்சு இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹைலோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதுவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் கேண்டல் மாதிரி தான் வந்துட்டு தெரியுது. இருந்தாலும் இது ஒரு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல்ன்றதுனால நம்ம ஹைலோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த கேண்டலை வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கேண்டலுமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இந்த ஒரு கேண்டல் விட்டுருக்கோம், தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேண்டல் வந்துட்டு விட்டுருக்கோம். அதாவது ஒரு 3 கேண்டலை விட்டுருக்கோம், மீதி இருக்க எல்லா 30 மினிட்ஸ் கேண்டலுமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி இருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணும்பொழுது நிஃப்டியை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வந்துட்டு வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி வந்துட்டு நிஃப்டிலையுமே வந்துட்டு எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக வந்துட்டு நம்ம நிஃப்டியை வந்துட்டு சப்போர்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 99% வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எந்த சைடு மூவ் ஆகுதோ அந்த சைடு தான் வந்துட்டு சென்செக்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். இப்போ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.